காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். பாவத்தின் அடிமைத்தனத்திலும் அந்தகாரத்தின் ஆதிக்கத்திலும் அறியாமையிலும் விக்கிரக வணக்கத்திலும் வீண் பெருமையிலும் மனக்கண்கள் குருடானதினால் நம்பிக்கை கொஞ்சமும் இன்றி கண்ணீரிலும் பெருமூச்சிலும் வாழும் கோடிக்கணக்கான மக்களை உன் கண்களுக்கு முன் நிறுத்து. உன் கையில் வெளிச்சம் உண்டே, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? விடுதலையின் நற்செய்தி உன்னிடத்தில் அல்லவா உள்ளது, அதை மறைத்து வைக்காதே. நீ இலவசமாய் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் செய்தி உலகத்தின் கடைசி வரை எட்ட வேண்டும் அல்லவா? எழுந்து புறப்படு, உன் சிலுவை எடுத்துக்கொண்டு மன உறுதியோடு என்னை பின்பற்று. இனி காலம் செல்லாது. உலகத்தின் மேன்மையும் அன்பும் உன்னை வஞ்சிக்கும். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம். இது கடைசி காலம். 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்ற எஸ்தரைப் போல நீ எழுந்து புறப்பட வேண்டிய நேரம் இதுவே. என் வருகை மிகவும் சமீபம். நீ வாழும் இந்த உலகில் எந்த இடத்திலும் பாதுகாப்பு இல்லை. கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. பாவம் பெருகி ஆராய் ஓடுகிறது. பாவத்தினால் பூமி தன் அழகையும் பாதுகாக்கும் தன்மையையும் இழந்து தவிக்கிறது. சர்வ சிருஷ்டியும் விடுதலை பெற காத்திருக்கின்றன. ஆதார வசனம். மேலும் தேவபுத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. ரோமர் 8:19.